அடுத்ததாக கோலாகல சீனிவாசன் நினைக்கிறார். சார் வணக்கம். செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன சார்? முதல்ல எனக்கு செங்கோட்டையன் மேல நிறைய டவுட்ஸ் இருக்கு. என்னன்னா, சசிகலாவும் டிடிவி தினகரனும் அதிமுக பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்டார். அது 2017 செப்டம்பர் 12ஆம் தேதி நடந்த பொதுக்குழுல அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷத்துல இத பத்தி செங்கோட்டையன் வாய் திறந்ததே கிடையாது. 7 மௌனத்துக்கு பின்னாடி இப்ப என்ன திடீர்னு செங்கோட்டையனுக்கு ஞானோதயம், திடீர்னு எல்லாரும் ஒண்ணு சேரணும், இவரையே அந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்ளுகிறார். அப்புறம் செங்கோட்டையனுக்கு பின்னால் இருந்து இயக்குவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் இந்த 7 ஆண்டு காலம் அவர் மௌனமாக இருந்தார் என்பதற்கு பதில் சொல்லணும். சேரணும் அறைகூவல் விடுக்கிறார், அது ஒரு பக்கம். சேரணும்னு உண்மையிலே அவர் நினைச்சாரு. 7 ஆண்டு காலம் ஏன் சும்மா இருந்தார்? இதே போல அவர் பிரஸ் மீட்டை கூட்டி கடந்த 7 ஆண்டுகள் அவங்க நீக்கப்பட்டதுல இன்றைக்கு வரையிலுமான, ஏன்னா 2017 செப்டம்பர் 12 நீக்கப்பட்டாங்க. இந்த 7 ஆண்டு காலத்துல அவர் என்றைக்காவது இதை பத்தி பேசினது உண்டா? அப்படின்னா ஏன் இன்னைக்கு பேசுகிறார்? இது ஒண்ணு. ரெண்டாவது, 2017 செப்டம்பர் 12 சசிகலா அதனுடைய தற்காலிக பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தும் டிடிவி தினகரன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டாங்க. இது எதற்காக நீக்கப்பட்டாங்க? 2017 பிப்ரவரி 7ஆம் தேதி சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை தொடங்கினார் ஓபிஎஸ். அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருப்பதான தோற்றம் இருந்தது. அதனால ஓபிஎஸ் எப்படியாவது ஏடிஎம்கே கொண்டு வரணும்ங்கிறதுக்கு அத்தனை பேரும் பாடுபட்டாங்க. கடைசியில் ஓபிஎஸ் இணையணும்னா சில நிபந்தனைகளை முன்வைத்தார். ஓபிஎஸ் திருப்திப்படுத்துவதற்காக சசிகலாவுக்கு டிடிவி தினகரனுக்கு கட்டம் கட்டினாங்க. ஆக்சுவலா 2 பேரும் வெளியேற்றப்பட்ட காரணம் ஓபிஎஸ். இன்னைக்கு 7 வருஷம் ஆயிட்டனால பலருடைய நினைவில் இருந்து அந்த பழைய காலம் மறந்து போச்சு. இப்ப அதை நினைவுபடுத்த விரும்புறேன். ஓபிஎஸ் ஏடிஎம்கேக்குள்ள திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 3 நிபந்தனைகள், அந்த 3 நிபந்தனைகளை பொதுக்குழு நிறைவேற்றிய. 1, சசிகலாவை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவது, டிடிவி தினகரன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவது, 3வது ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பதற்காக விசாரணை கமிஷன் அமைப்பது. இந்த 3 ஓபிஎஸ் திருப்திப்படுத்துவதற்காக பண்ணது. இந்த 3 நடந்த போது இவர் செங்கோட்டையன் இந்த அதிமுக தான் இருந்தார். அன்றைக்கு ஏன் வாய் திறக்கல? அன்னைக்கு சசிகலாவை இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்க கூடாது அப்படின்னு ரிவால்வ் பண்ணிருக்கோம், ஏன் பேசல? டிடிவி தினகரன் அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் நீக்கப்பட்டப்போ ஏன் செங்கோட்டையன் பேசல? 7 ஆண்டு கால மௌனம் எதற்காக? அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? 7 ஆண்டு காலமாக அவர்கள் நீக்கப்பட்டதை இவரும் ஏற்றுக்கொண்டுதானே வந்தார். இன்னைக்கு என்ன ஞானோதயம்? அப்படின்னா இவரை இயக்குவது யார் அப்படிங்கறதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ அதிமுக மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு திடீர்னு ஒரு பெரிய ஸ்பிரிட், பெரிய ஒரு டர்மாயில் ஒண்ணு போயிட்டு இருக்குங்கிற மாதிரியான தோற்றத்தை உருவாக்கணும்னு சில சக்திகள் விளைகின்றன. அது ஏடிஎம்கேக்கு எதிரான சக்திகள். அந்த சக்தி எதுவாக இருக்கும் எல்லாருக்கும் புரியும். இப்போ அதனுடைய கைப்பாவையாக செங்கோட்டையன் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஆத்மார்த்தமாகவே வெளியில போனவங்க உள்ள வரணும்னு ஆசைப்பட்டிருந்தால் கடந்த 7 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவர் குரல் கொடுத்திருக்கணும். 7 ஆண்டு காலம் மௌனம் ஏன் என்பதற்கு அவர் பதில் சொல்லி ஆகணும். நன்றி திரு கோலாகல சீனிவாஸ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக